வணக்கம். இது லங்காஃபோ ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சமூக ஊடகங்களில் சிறுவர்கள் மற்றும் பெண்களின் தவறான காட்சிகள் விற்பனை. பெற்றோருக்கு அவசர எச்சரிக்கை. IMFின் இலங்கை குறித்த அணுகுமுறையை முற்றிலுமாக மாற்றியமைத்த நிர்மலா சீதாராமன். பலாலி கிழக்கு உள்ளிட்ட தனியார் காணிகளை விடுவிக்க அனுர உத்தரவு. டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 72ஆக உயர்வு. இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் பாதுகாப்பாக நாடு திரும்ப சட்ட ரீதியான தளர்வுகள். விமல் ரத்நாயக்க. செப்டம்பர் 14 முதல் யாழ தேசிய பூங்காவின் 1ஆம் மற்றும் 2ஆம் வலயங்கள் சுற்றுலா பயணிகளுக்காக மூடப்படும். ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் உள்ள குழுக்களூடாக சிறுவர்கள் மற்றும் பெண்களின் தவறான காட்சிகள் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்களை கொள்வனவு செய்து பணத்துக்கு விற்பனை செய்யும் இணையவழி மோசடி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. சமூக ஊடக செயற்பாட்டாளர்களும் இந்த நிலைமை தொடர்பில் பயனர்களை விழிப்பூட்டும் வகையில் பல்வேறு கட்டுரைகள் மற்றும் காணொளிகளை வெளியிட்டு வருவதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் கிடைத்த தகவல்கள் இலங்கை காவல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் மற்றும் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சமூக ஊடக குழுக்களை ஆய்வு செய்த போது போலியான கணக்குகளை பயன்படுத்தி நெருங்கிய உறவினர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை விற்பனை செய்ய முயற்சிக்கும் சம்பவங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தமது சொந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளையே இவ்வாறு பகிர்ந்து விற்பனை செய்ய முயற்சிக்கும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குழுக்களில் பெரும்பாலானவை வெளிநாடுகளில் இருந்து இயக்கப்படுவதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனவே குடும்பத்தில் உள்ள பெண்கள் மற்றும் சிறுவர்கள் வீட்டிலிருந்தபடியே இவ்வாறான இணையவழி ஆபத்துகளுக்கு உள்ளாகக்கூடிய நிலை காணப்படுவதால் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளின் சமூக ஊடக பயன்பாடு மற்றும் அவர்களின் சமூக ஊடகங்கள் ஊடாக தொடர்பு கொள்ளும் நண்பர்கள் தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்துமாறு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை குடும்ப உறுப்பினர் ஒருவர் இவ்வாறான இணையவழி மோசடிக்கு இலக்காகியிருப்பது அல்லது அதற்கு அடிமையாகியிருப்பது அவதானிக்கப்பட்டால் அவர்களின் உளவியல் மற்றும் சமூக ஆலோசனைக்கு உட்படுத்துவதற்கு தேவையான சட்ட உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கும் 1938 மற்றும் 1929 ஆகிய இலவச தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்த முடியும் எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு முழுமையான கவனம் செலுத்தி வருவதுடன் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பாதிக்கப்படுவதை தவிர்ப்பதற்கான அவசர நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற முக்கியமான பேச்சுவார்த்தையின் போக்கை மாற்றியதில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முக்கிய பங்காற்றியதாக முன்னாள் இலங்கை நிதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். வலைத்தள நிகழ்ச்சியொன்றில் பேசிய அலி சப்ரி தான் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி தொடர்பாக IMF தலைமையகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பொறுப்பு தனக்கு வழங்கப்பட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்காவில் IMFின் பிராந்திய இயக்குநர்களுடன் நடைபெற்ற சந்திப்பை நினைவு கூர்ந்த அலி சப்ரி இலங்கை தொடர்பாக அதிகாரிகள் மிகவும் எதிர்மறையான அணுகுமுறையை கொண்டிருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். அன்றைய தினம் பிற்பகல் 3 மணி அளவில் IMF நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டிலானா ஜார்ஜிவா மற்றும் துணை நிர்வாக இயக்குனர் கீதா கோபிநாத் ஆகியோரை சந்திக்க அலி சப்ரி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு முன்பாக இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து மதிய உணவு அருந்தியதாக அவர் கூறியுள்ளார். இது குறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அலி சப்ரி அவர் என்னிடம் அமைச்சரே சந்திப்பு எப்படி நடந்தது என்று கேட்டார். நான் அவ்வளவு சிறப்பாக இல்லை என பதில் வழங்கினேன். அவர்கள் தயக்கத்துடன் இருக்கிறார்கள், நிறைய பிரச்சனைகள் இருப்பதாக கூறுகின்றார்கள் என்றேன். அதற்கு நிர்மலா சீதாராமன் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு முன்பாக நான் கிறிஸ்டிலானா ஜார்ஜிவாவை சந்தித்தேன், நான் இலங்கை குறித்து அவரிடம் பேசுகின்றேன் என்றார். அதன் பின்னர் IMF தலைமையகத்துடன் நடைபெற்ற சந்திப்பில் நிலைமை முற்றிலும் மாறியிருந்தது. IMF நிர்வாக இயக்குனரை சந்திக்க சென்றபோது அது எனக்கு மிகவும் முக்கியமான சந்திப்பாக இருந்தது. ஆனால் அப்போது அவர்களின் தொனி, அணுகுமுறை, சூழல் என அனைத்துமே மாறியிருந்தன. அப்போது கிறிஸ்டலினா ஜார்ஜிவா தாம் சிறிது நேரத்திற்கு முன்புதான் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாகவும் அந்த சந்திப்பில் 70 முதல் 80% வரை பேச்சு இந்தியாவை பற்றியது அல்ல, இலங்கையை பற்றியே இருந்தது என்றும் தன்னிடம் தெரிவித்தார் என்றார். வடக்கில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த 20ஆம் திகதி பாதுகாப்பு தரப்பினருக்கு காணிகளை விடுவிப்பது தொடர்பாக ஜனாதிபதி உத்தரவிட்டதாக அவர் கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் பசாபுலான் பகுதியில் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த காணிகளில் இதுவரை உரிமையாளர்கள் விவசாயம் செய்ய மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தனர் என்றும் தற்போது அந்த காணிகளை முழுமையாக விடுவித்து உரிமையாளர்கள் வீடுகளை அமைத்து மீள்குடியேற அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலாலி கிழக்கு பகுதிகளில் உள்ள காணிகளும் விடுவிக்கப்பட உள்ளது.
மேலும் வடக்கின் பல பகுதிகளில் முப்படையினரின் வசமுள்ள சிறிய அளவிலான தனியார் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதன்படி யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் மற்றும் விமானப்படைக்கு உண்மையிலேயே தேவைப்படும் காணிகளை மட்டும் சுவீகரிக்கப்படும். அவற்றின் உரிமையாளர்களுக்கு நியாயமான இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சில காணிகளை பாதுகாப்பு அல்லது வேறு காரணங்களால் விடுவிக்க முடியாத சூழல் ஏற்பட்டால் அதற்கான காரணங்களை ஆராய்ந்து தீர்வு அல்லது இழப்பீடு வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டில் டெங்கு பரவல் காரணமாக இதுவரை அடையாளம் காணப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை 94,000 கடந்துள்ளதோடு டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 72ஆக உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நாடு தழுவிய ரீதியில் இவ்வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் சுமார் 94,292 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கடந்த மாதத்துடன் ஒப்பிடும்போது நாளாந்தம் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை ஓரளவு குறைந்துள்ள போதும் நாளொன்றில் 200க்கும் அதிகளவான நோயாளர்கள் தற்போது அடையாளம் காணப்படுகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தில் கடந்த மாதமே அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். அந்த வகையில் ஜூலை மாதம் 29,973 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு ஜூன் மாதம் 21,533 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இம்மாதத்தில் கடந்த 25 நாட்களில் 8,551 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த நிலைமை மேல் மாகாணத்தில் 52.962% தென் மாகாணத்தில் 20,779 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். தொடர்ந்து கம்பஹா, கொழும்பு, கண்டி, மாத்தறை, களுத்துறை, காலி, ரத்தினபுரி மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்கள் உட்பட கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளிலும் அதிக எண்ணிக்கையான நோயாளர்கள் பதிவாகுவதை காணக்கூடியதாக உள்ளது. நோயாளர்கள் அதிகரிப்போடு டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 72ஆக உயர்வடைந்துள்ளது. இந்த நிலையில் 76 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகள் அதிஉயர் டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் நுளம்பு பரவலை கருத்தில் கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் சுகாதார அமைச்சின் கீழ் பொது சுகாதார பரிசோதகர்கள், சுகாதார மருத்துவ அதிகாரிகள் மற்றும் முப்படையினரும் இணைந்து நுளம்பு குடம்பி சோதனை உள்ளிட்ட நுளம்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஆகையால் பொதுமக்களும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தமது சமூக பொறுப்பை உணர்ந்து சுற்றுப்புற சூழலை தூய்மையாக வைத்திருக்குமாறு சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கையர்கள் எவ்வித விசாரணைகளுக்கோ அல்லது கைதுகளுக்கோ உள்ளாகாமல் நாட்டின் எந்தவொரு சர்வதேச விமான நிலையத்தினூடாகவும் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு தேவையான சட்ட ரீதியான தளர்வுகள் மற்றும் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன என்று நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டார். யுத்த காலத்தில் முறைசாரா வழிகளில் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் அகதிகளாக வாழ்ந்து வரும் இலங்கையர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையமூடாக நாடு திரும்பிய போது வழங்கப்பட்டிருந்த சில விதிவிலக்குகள் அண்மையில் பலாலி விமான நிலையமூடாக நாடு திரும்பிய சிலருக்கு வழங்கப்படாததன் காரணமாக கைது சம்பவங்கள் இடம்பெற்றது. இதனை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஆகியோரின் தலையீட்டின் மூலம் குறித்த நபர்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளின் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து 2 வாரங்களுக்கு முன்னர் அமைச்சரவையில் முக்கிய தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி உயிரை பாதுகாப்பதற்காக முறைசாரா வழிகளில் நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கை பிரஜைகள் அனைவரும் தற்போது நாட்டின் எந்தவொரு சர்வதேச விமான நிலையத்தினூடாகவும் அச்சமின்றி தாயகம் திரும்புவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு திரும்பும் இவ்வாறான நபர்கள் மீள்குடியேற்றம் செய்யப்படுவதற்கும் தேவையான காணிகளை பெற்றுக்கொள்வதற்கும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களூடாக தேவையான உதவிகள் வழங்கப்படும். அத்துடன் கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைவாக தேசிய பாதுகாப்பை, மக்களின் உரிமைகளையும் சமநிலையையும் பேணியவாறு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி 2009ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 811 ஏக்கர் அரச காணிகளும் 21,942 ஏக்கர் தனியார் காணிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஜனவரி முதல் 2026 ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் 65 ஏக்கர், கிளிநொச்சியில் 128 ஏக்கர், முல்லைத்தீவில் 615 ஏக்கர், மன்னாரில் 135 ஏக்கர் மற்றும் வவுனியாவில் 150 ஏக்கருக்கும் அதிகமான காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதி மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் அர்ப்பணிப்பின் மூலம் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 565 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை கொண்டு பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் சம்பவங்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கவும் நீதி அமைச்சு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார்.
யாழ தேசிய பூங்காவின் 1ஆம் 2ஆம் வலயங்கள் சுற்றுலா பயணிகளுக்காக மூடப்படும் என வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக செப்டம்பர் 14 முதல் அக்டோபர் 15 வரை யாழ தேசிய பூங்காவின் 1ஆம் மற்றும் 2ஆம் வலயங்கள் சுற்றுலா பயணிகளுக்காக மூடப்படும் என வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசர்க். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.